என்ன தொடர்றதுக்கும் என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கும் உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? நான் ஒரு டாக்டர், நீங்க ஒரு நோயாளி. That's all. நீ எப்படி எல்லாம் பேசுற? பின்ன ஒருத்திக்கு தாலி கட்டிட்டு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தைய கையை தொட்டு பேசுறதுக்கு நீங்க யாரு? நான் யாரா? எனக்கு உனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல நான் சொல்றேன். இருக்குன்னா அதை விட வெக்கக்கேடு வேற எதுவுமே கிடையாது. பணக்காசுக்காக அப்பாவி ஜனங்களை அடிச்சு கொள்ற ரவுடி நீ. எதையுமே எதிர்பார்க்காம அவங்க உயிரை காப்பாத்துற டாக்டர் தான். நமக்குள்ள எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? நான் ரவுடி ஆனத நீ டாக்டர் ஆனதுக்காகத்தான் திலகா. அப்பத்தானே நான் ஆயிரமா சம்பாதிக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க ஆட்டம் போடலாம். நீங்க ஆசைப்பட்டது என்னோட படிப்பு மேல இல்ல, நான் சம்பாதிச்சு கொடுக்கிற பணத்து மேலதான் எனக்கு நல்லா தெரியும். எதை வேணும்னாலும் பொய்ன்னு சொல்லு, ஆனா நான் உமான வச்சுக்க அன்ப பொய்ன்னு சொல்லாது. என்னால தாய்க்க முடியாது. அன்பா? அன்புங்கிற வார்த்தையை நீங்கள உச்சரிக்கவே கூடாது. உங்களுக்காக ஒருத்தி தன்னோட உயிரையும் பணைய வச்சு தாலியும் கட்டிக்கிட்டானா அந்த அப்பாவி ஏழை பொண்ணு எப்படியெல்லாம் இப்படி அன்பு என்பது பேசி ஏமாத்திருப்பீங்க. உங்க அப்பத்தா சொன்னதுதான் சரி. தாவணியை கண்டாலே தடிக்கு விழற பரம்பரையாச்சே நீங்க. நான் இல்லாதப்ப ஒருத்தி, அவளை இல்லாட்டி இன்னொருத்தி, இப்படி பொம்பளை வரி பிடிச்சு அலையிற மிருகத்தை அந்த படிப்பில்லாத முட்டாள் பொண்ணுதான் புருஷனா ஏத்துக்க முடியும். படிச்சுன்னா உங்களை மனுஷனா கூட மதிக்க முடியாது. மிச்ச முத்துவே என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? பொம்பளை பொறுக்கியானாங்க? உங்கள மாதிரி ஒரு ஒன்றையான டிக்கெட்ட மனசுல நினைச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக தொட்டு தாலி கட்ட அந்த மகராசியை தொடாம வாழ்ந்துட்டு அப்படின்னா தாவணி கட்ட தடிக்கிட்டு விழுந்துருவோமாங்க. நான் மனசு வச்சிருந்தா நீங்க தனியா இருந்து அழுதுட்டு இருந்தீங்க பாருங்க, அப்பயும் உங்க தாவணி காத்துல எகிரி இருக்கும். அப்புறம் டாக்டர் படிச்சிருந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க முடியாது. கர்ப்பிணி பொண்ணாயி பிரசவ ஆஸ்பத்திரியில போய் குழந்தையை பத்துக்கிட்டு குழந்தையோட அப்பன் எங்க என்னைக்கு இருந்தாலும் இப்படி ஒரு கேவலமான பேச்சு உங்க வாயில இருந்து வரும்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீங்க இதுவரைக்கும் பண்ணி இருக்கிற செலவெல்லாம் திருப்பி உங்க மூஞ்சிலேயே எரியணுங்கிறதுக்காக பணத்தை கூடவே வச்சிருக்கேன். எடுத்துக்கங்க. இனிமே என்ன நினைக்காதீங்க. இதோட உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கணக்கு தீர்ந்து போச்சு. கணக்கெல்லாம் இந்த கவர்னர் கையெழுத்து போட்ட கவர்மெண்ட் நோட்ல தீராது கணக்கு. அதுல எல்லாம் கணக்கு தீராது. எங்க செலவில் நீங்க படிச்சு டாக்டர் போட்ட வாங்கினீங்க பாருங்க, அந்த பேப்பரை கிழிச்சு வீசிட்டு நம்ம ஊர் சந்தையில போய் சிட்டுக்குருவி லேகி வீடு. இன்னைக்குதான் இந்த வீட்டுல உன் போட்டோவே மாட்டுறான். என்னடா இத்தனை நாள இந்த கழுத்து நம்மள கண்டுக்காம விட்டாளன்னு கோச்சுக்காத. இன்னைக்கு நான் உன்னை கும்பிடுறேன்னா அதுவும் எனக்காக இல்ல, என் புருஷனுக்காகத்தான். கல்ல கழுத்துல கட்டி கடல்ல தூக்கி போட்ட மாதிரி அந்த நல்ல மனுஷன் எனக்கு கட்டி வச்சிட்ட நீ. அதே நினைச்சு அந்த ஆள் அழிஞ்சு போகாம நீ தயாத காப்பாத்தணும். அதுக்கு நீ என்ன காணி கேட்டாலும் நான் தர்றேன். பவானி, ஐயா கூப்பிட்ட என் பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா ஐயா? இன்னைக்குதான் முதல் தடவை என் பேரை சொல்லி கூப்பிட்ட, அதான் கேட்டேன். மச்சான், தண்ணி காய வைக்கட்டுமா? சாயந்தரத்துல இருக்க தண்ணி காய வைக்கிறேன். அது ஒண்ணுமில்ல, நம்ம பக்கத்து வீட்டு சுலோச்சனாவோட புருஷன் சொன்னாரா, தினம் சாயந்தரம் ஆனா சுட சுட தண்ணி ஊத்தி குளிச்சா ஆம்பளைங்களுக்கு மூடு வருமா. அதனால நீயும். அவங்க எல்லாம் கல்யாண பந்தல்ல பொண்டாட்டியோட கழுத்துல தாலி கட்டினவங்கம்மா. நான் ஆஸ்பத்திரியில் தானே கட்டினேன். அதனால அவங்க மாதிரி எல்லாம் நடந்தக்கூடிய மனசு எனக்கு இல்லை. மன்னிச்சுக்க.
என்னம்மா? பொண்ணு ரெண்டாவது ஆட்டத்துக்கு சினிமா போலாமான்னு கேட்டேன். அவ்வளவுதான், உடனே அது பாட்டுக்கு டிக்கெட் வாங்க போயிடுச்சு. முதலாட்ட சினிமாவையே டிக்கெட் வாங்காம நான் இங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா கூட போறது அண்ணக்கிட்டே நீ நடிக்கிற பாரு. இதை விட படத்துல என்னமா நடிக்க போறாங்க. ஆனா ஒண்ணு, நீ எழுதுகிட்டே இருக்கும் போது நான் வேற யாரையும் சிரிக்க விட மாட்டேன். என்னடா அப்படி ஒரு சிரிப்பு கும்மாளா? என் தங்கச்சி வீட்டுல தனியா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. கிண்டலா கிண்டலாடா? இப்ப சொல்ல கேளுங்க, இந்த வீதியில எந்த ஆம்பளையும் வீட்டுக்குள்ள படுக்க கூடாது. எந்த பொம்பளையும் சாயந்தரம் தண்ணி காய போடக்கூடாது. சொல்லு சொல்லுடா, சொல்லு. எல்லா ஆம்பளைங்களும் தலகாணி பாய வெளியே கொண்டாந்து படுங்கடா, படுங்க, படுங்கடா, படுங்கடா. கடையில் என்ன இருக்கு? டீ கடையில் என்ன இருக்கும்? டீ தான் இருக்கும். என்னுடைய தகுதிக்கு டீ சாப்பிடலாம் ஐயா. பாதங்கி இருக்கா? அதெல்லாம் இல்ல. சரி, அட்லீஸ்ட் போனிட்டாவது கூட. என்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு உனக்கு போன் மிட்டாவா கேக்குது? ஒரே அடியில் உனக்கு போனே மானசனை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அடச்சே, இவனா மானசன்? மானம் கெட்ட நாய் சார். இவன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை நினைச்சு நான் ஓடா தேஞ்சிட்டேன் சார். என்னது, இவன் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கே வயிற்றுச்சலு. ஒரு அழகான பொண்ணை நான் கட்டிக்கிறது உனக்கு என்னையா பொறாம? இங்க பார், கட்டினா இவன் தங்கச்சி தான் நான் கட்டிக்குவேன். இல்லன்னா இவனை வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆமா, இவன் தங்கச்சிய நேர பாத்துருக்கியா? என் இதயத்திலேயே வச்சிருக்கேன். அப்படியா? நீ என்னப்பா சொல்ற? கட்டி கொடுத்துருவோம் மாமா, ஆனா மூஞ்சிதான் சரியில்லை. அப்படி போடுவோம் நாய. இது காசு வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கா? அன்னைக்கு ஜமீன் மூஞ்சி விட உங்க மூஞ்சி நல்லா இருக்குன்னு சொன்னே இல்லையடா? ஐயா, நீங்க எல்லாம் வாழ்க்கையில பெரியவங்க. எத்தனையோ கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பீங்க. இந்த காதலை நிறைவேற்றி கல்யாணமா பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி, மானசனுடைய தங்கச்சிக்கு உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களை சேர்ந்தது. இப்பதாங்க நீங்க பெரிய 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 மனுஷன் ஆயிட்டீங்க. கல்யாண வேலையெல்லாம் கவனிக்கணும், கொஞ்சம் கைய விட்டுறீங்களா? அந்த எஸ்கேப் ஆகிற வேலை இனிமே நடக்காது. வா, 2 பேரும் கவனிக்கலாம். யாரு? பாசி மலை நல்லா இருக்கு, எங்க வாங்கின? என்ன நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து பாசி மேல காசு மேலங்கிற? யார் நீ? யாரு நீயா? பவானி, பவானி தெரியல? இப்ப எங்களுக்கு பவானி எல்லாம் வேண்டாம். எங்க வந்த? டாக்டர் அம்மாவை பார்க்கணும். ஒண்ணும் பார்க்க முடியாது. அவ ராத்திரி பூரா ஒரு பிரசவ கேஸ் பார்த்துட்டு காலையில 6 மணிக்கு தான் வந்தா. இப்ப போயிட்டு அப்புறமா போன் பண்ணிட்டு வா. முட்ட கழுதாசிய போட்டு வர சொல்லுவல இருக்கேன். உன்ன என்ன கேக்குறது? நானே போய் பாத்துக்கலாம். என் வீட்டுக்குள்ளே வந்து விட்டேன். செகுலெல்லாம் எகிரி இருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் வரேன். இவளை எல்லாம் பாக்கிறதுக்கு நீ எதுக்கு வர்ற? சொன்னா கேட்க மாட்டியே. இந்த வர்றேன். கொஞ்ச நேரமாவது நீ தூங்க வேண்டாமா? அவளை அப்புறம் பாத்துக்கலாம். நீ போ. அவங்க யார் தெரியுமா? யாரா இருந்தா என்ன? அவங்கதான் உங்க பேரனை கல்யாணம் பண்ணிருக்காங்க. வணக்கம் டாக்டர்மா. இன்னைக்கு என் பிறந்த நாள். அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். வாங்கிக்கங்க. இதெல்லாம் இருக்குங்க. இல்ல, சாக கடந்தவளை மறுபடியும் பொழைக்க வச்சது நீங்கதான். நான் ஆசைப்பட்டவரோட வாழ வச்சதும் நீங்கதான். அதான் வாங்கிக்கங்க. அட சும்மா வாங்கிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர்மா, எவ்வளவு அடக்க வடக்கமா இருக்கீங்க. ஏன் இந்த பாயடி கேள்வி வேலை வச்சுட்டீங்க? இவங்க என்னோட பாட்டி. ஒரு வேட்டி இருந்தா கட்டி விடுங்க. கரெக்டான் போடி பொத்திக்கிட்டு. டாக்டர்மா பாட்டி ஆச்சான்னு பேசாம போறேன். இல்லன்னா என்ன பண்ணுவ? பழத்தட்டுக்கு பதிலா சோழ பாட்டிலோட வந்திருப்பேன். நடைய பத்தியா குதிரையாட்டம். எப்படி உங்க பேரனோட செலக்ஷன்? அவன் என்ன செய்வான் பாவம், குழந்தை பையன். நமக்கிட்டே இவன் இந்த குலுக்கு குலுக்குறாளே. அவங்கிட்ட என்ன பண்ணுனாலோ தோசை கந்த மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு படக்கு படக்குன்னு முழிச்சிருப்பா. சிரிங்கி இருப்பா, சிறுக்கு சிறுக்கு நடந்திருப்பா. பயம் அல்லாந்து கவுந்துட்டான். என்ன இருந்தாலும் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் அவனுக்கு கொடுத்து வைக்கல. என்ன பண்றது?